நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆழ்ந்த தவ உணர்வில் சிந்தனை பொருள் கற்பு நெறி. அமெரிக்க நாட்டுல ஒரு பெண்மணி சுவாமிஜியிடம் ஒரு விளக்கம் கேக்குறாங்க. அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களிடம் ஒரு விளக்கம் கேக்குறாங்க. அருட்தந்தை அவர்கள் பெண்களோட பெருமையும் அந்த சிறப்பையும் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பெண்களோட உடல் நலம் எவ்வளவு முக்கியமானது, ஒரு பெண் உடல் நலம் மனவளத்தோடு வாழ்ந்தால் அந்த குடும்பமே அமைதியோடும் மன மகிழ்வோடும் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு வராங்க. அதை பேசிட்டு வரும்பொழுது கற்பொழுக்கம் காக்கப்பட வேண்டிய அவசியத்தை அழுத்தமாக சாமிஜி சொல்றாங்க. நிறைய அன்பர்களுக்கு அதுல சந்தேகம், நிறைய கேள்வி கேட்கிறாங்க. இது என்னது, நீங்க கற்பு நெறின்னு சொல்றீங்களே, இது என்னது? இது ஒரு தேவையில்லாத ஒரு ஆராய்ச்சி தானே, இதுல எதுக்கு நம்பிக்கை, இதுல என்னத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஒரு அம்மா அந்த அம்மா சுவாமிஜி கிட்ட கேக்குறாங்க. அப்ப சுவாமிஜி சொல்றாங்க, நீங்க கற்பொழுக்கத்தை மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கி தள்ளாதீங்க. ஒரு ஆண் பெண் உறவு தரும் விளைவுகளை அனைவரும் அறிவோம். ஆண் பெண்ணுக்கு உறவு அது குழந்தை பேற்றுல போய் முடியும். அந்த குழந்தை பேரு வரையில் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இழைப்பு தொடருது. அதன் விளைவு உடல் நலம், மனவளம், சமுதாய வளம், பொருளாதாரம், அரசியல், இவ்வளவுமே ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளும் போது அதிலிருந்து விளையக்கூடிய விளைவுகள் தான் தொடர்ந்து இருக்கு. இது ஆதாரமா இருக்கிறது ஆண் பெண் உறவு தான். அப்ப ஒரு ஆணுடைய விந்து பெண்ணினுடைய கருப்பையிலே சேருமையானால் அது சுவரி போய் போகவோ அல்லது வெளியேறவோ 1 மாத காலம் ஆகுமா. உள்ள செலுத்தப்பட்ட அந்த விந்து அதுல இருந்து வெளியேறதுக்கு 1 மாத காலம். அதற்கு இடையிலே வேறொரு விந்து அதனோடு சேருமையானால் அது பெரும்பாலும் உடனடியாக கிருமிகளாக மாறும். அந்த கிருமிகள் கருப்பையை பற்றி கொள்ளுமேயானால் பலவிதமான நோய்கள் ஏற்படும். ஆகையினால அதை தவிர்க்க வேண்டும் என்ற போது சாதாரண பெண்மணிகளுக்கு கற்பு நெறி என்பதை இந்த விளக்கம், விஞ்ஞான விளக்கம் சொன்னா சாதாரண பெண்களுக்கோ, கிராமத்துல இருக்கிறவங்களுக்கோ, படிப்பறிவு இல்லாத பெண்களுக்கோ இது விஞ்ஞான பூர்வமான விளைவுகளையும் விளக்கங்களையும் சொன்னா அவங்களால புரிந்து கொள்ள முடியாது என்ற காரணத்தினால அதையே ஒரு தெய்வீகமா ஒரு கடவுள் தன்மையாக்கி கற்பில் சிறந்த பெண்கள் எல்லாம் உதாரணம் சொல்லி இந்த சமுதாயம் மேம்பாடு அடைவதற்கு போதனையாக போதித்து பழக்கியிருக்காங்க. அப்ப இது மூட நம்பிக்கை கிடையாது என்கிறார். அப்படின்னு சுவாமிஜி அந்த பெண்ணுகிட்ட, அந்த அயல்நாட்டு பெண்ணுகிட்ட விளக்கம் சொல்றாங்க. அப்ப இது மூட நம்பிக்கையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சுவாமிஜி. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, இல்லை இல்லை, தாங்கள் தந்தது விஞ்ஞான பூர்வமான விளக்கம். இது ஒரு விஞ்ஞான உலகம். இப்பொழுது ஒவ்வொருவரும் நல்லதொரு பண்பாட்டை வளர்த்துக் கொள்வார்கள். இங்க இந்த விளக்கம் எல்லாருக்கும் தெரியும் பொழுது இது நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும். இந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலதான் 60% பெண்கள் கருப்பையை எடுத்துவிட வேண்டிய நிலையில் உள்ளார்கள். அது எப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பேராசிரியர் அம்மா ஒரு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வகுப்பு எடுக்கும்போது இந்த பெண்கள் தாய்மை பேரு, தாய் சேய் நலம், பெண்ணின் பெருமை இதெல்லாம் எடுக்கும் பொழுது அப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம், தாய்மை, தாயை மதிக்காது இருத்தல் போன்ற அந்த அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காது இருக்கிறது, அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாது இருப்பது, அம்மாவிடம் அந்த அன்பு, நம்ம அம்மா இந்த உலகுக்கு கொண்டு வந்த அந்த தாயை மதிக்காமல், தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல், தாயிடம் அந்த தூய்மையான அன்பை எந்த விதமா உங்களுக்கு கொடுக்கணுமோ கொடுக்காதிருந்து அந்த தாய் வருத்தப்பட்டாலே ஆனால் அந்த வருத்தங்களின் வெளிப்பாடாக வரும் அந்த வருத்த அலை சாபாலையாக மாறிடுமா. அது மாறினதோட விளைவுதான் அது எந்த இன்னொரு பெண்ணால, முக்கால்வாசி இன்னொரு பெண்ணாலதான் ஏற்படுது. மாமியார் மருமகள் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா மருமகள் மாறி போச்சுங்கிறாங்க, நிறைய சொல்றாங்க. நல்ல பெண்களும் நல்ல குடும்பமும் இருக்கத்தான் இருக்கு.
இது போன்ற வறுத்தலை அதுதான் மார்பக புற்றுநோய் மற்றும் அவ்வுறுப்பின் மற்ற நோய்களுக்கான காரணம். அதாவது அந்த வருத்த அலையானது சாப அலையாக மாறும்போது அது சம்பந்தமான பிரச்சனைகள் வருமா. அதுபோல கணவன் மனைவி உறவில் இருக்கும் ஒழுக்கமின்மை வருத்தலை சாப அலையாக மாறி கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்களை உருவாக்குமா. அந்த மனைவி வருத்தப்பட்டாலோ இல்ல ஏற்கனவே சஞ்சீதத்துல சுமந்து வந்த சஞ்சீத பதிவுகளாகட்டும், ஏதோ ஒரு காரணத்துல எங்கேயோ செய்த சிறு தவறு முக்கால்வாசி வருத்த அந்த மன உளைச்சல் வயிற்று பகுதியை தான் பாதிக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தான் வரும். அது அந்த கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய சூழ்நிலையோ இல்ல கர்ப்பப்பையில் வரும் மற்ற பிரச்சனைகளோ, பிற கேன்சர் இருக்கிறாங்க, ஏதோ சொல்றாங்க, அது போல வருவதற்கு அந்த தாம்பத்தியத்தில் இருக்கும் ஒரு ஒரு வருத்த அலைதான் சாப அலையாக மாறுதான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பெண்மணி சாமிஜிட்ட சொல்றாங்க, எவ்வளவு பெரிய விளக்கங்கள்லாம் கொடுத்திருக்கீங்க, எனக்கு ஒரு வரம் வேணும் சாமிஜி அப்படின்னு கேக்குறாங்க. சாமிஜி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, என் மனம் ரொம்ப பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கு. நான் மீண்டும் ஒரு பிறவி எடுத்தேன்னா இந்திய மண்ணில் ஒரு பெண்ணாக பிறக்கணும். ஏன்னா இந்தியம் கலாச்சாரம் மிகுந்த கற்பொழுக்கத்தில் சிறந்த பெண்களுக்கான ஒரு உதாரணமாக திகழும் இந்த இந்திய நாடு. அப்போ இதுல நான் ஒரு பெண்ணாக பிறந்து அந்த கற்பில் சிறந்த பெண்ணாக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி சாமிஜிட்ட சொல்றாங்க. மகரிஷிக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். சரி, ஒரு பெண்ணுக்கு மனதில் இந்த ஒழுக்கத்தை பற்றின விதைத்தாச்சு, இவள் பல பெண்களையும் எடுத்து செல்வார் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் வருது. இப்ப இந்த கற்பு நெறி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது கற்பு நெறினாலே ஒழுக்கம் தான். இப்ப கற்பு நெறியும் பார்க்கும்போது ஒழுக்கத்தை குறிக்கும் ஒரு உயர்ந்த சொல். கற்பு நெறி என்ன நினைக்கிறேன், எப்போதுமே பெண்களுக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. கற்பு நெறி என்பது இரு பாலாரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றுங்கிறார் சாமிஜி. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையில் கற்பினை போற்றும் கணவன் மனைவி உறவு தெய்வீகமானது. இருவர் மனதையுமே உயர்ந்த நிலையில் வைத்து காக்க வல்லது. அதுவே குடும்ப அமைதியும் குடும்ப மகிழ்ச்சியும் குழந்தைகளின் பலமான எதிர்காலத்தையும் முடிவு செய்யக்கூடியது. கற்பு நெறி பிறழ்ந்து பிறமனை நாடுவது எத்தகைய நிலையை போன்றதுன்னு திருமூலரே சொல்லிட்டார். ஆத்த மனையால் அகத்தில் இருக்கவே காத்த மனையாலை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவை தனி உண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடர் உற்றவாறே. அதாவது தம்பதிகள் இருவரும் கற்பு என்ற உயர்நெறியை நற்குணத்தை மட்டுமே பேணினால் போதுமா. அந்த ஒன்னே பல நற்குணங்களை அவர்களிடத்தில் வளர்க்கும். ஒழுக்கத்தை ஒட்டியே உடல் நலம், அறிவு வளம், நல்ல வாழ்க்கை துணை, குழந்தைகள் பலமான எதிர்காலம், செல்வ வளம் இவையெல்லாம் அமைது. கணவன் மனைவி இருவருமே கற்பு நெறி காக்கும் போது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகும். கற்புடைய தம்பதியருக்கு அறிவுள்ள குழந்தைகள் அமைகிறார்கள். கற்பு நெறிங்கிறது அந்த சிறந்த ஒரு பாதுகாப்பு அரணாக அந்த குழந்தைகளின் எதிர்காலத்தில். ஏன்னா இது 7 தலைமுறையை அந்த வருத்தாலை இந்த கற்பு நெறி ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் தவறுவதால் வரும் விளைவுகள் 7 தலைமுறைகளை பாதிப்பதாக இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. கற்பு நெறிங்கிறது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இயல்பாகவே உள்ள அந்த உடல் அமைப்பு காரணமாக பெண்கள் மட்டும்தான் கற்பு நெறியில கவனமா இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் தனக்கு வரும் அந்த வாழ்க்கை துணை மட்டும் எப்படி ஆண்கள் நினைக்கிறாங்களா, தன்னுடைய வாழ்க்கை துணை கற்புடையவரா இருக்கணுமா, ஆனா தான் இருக்க மாட்டாங்களாம், அப்படி நினைக்கிறாங்களாம். அப்ப கற்பு நெறி இருவருக்கும் பொதுதான். ஆனால் இயற்கையில் அமைந்த வேகம் தவறினால் ஆணை விட்டு பெண்ணுக்கு சின்னமாக அமைகிறதுன்னு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. பாலுறவின் பின் விளைவுகளை பெண்கள் தான் அதிகமா சமாளிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த இயற்கையாக உடல் அமைப்பின் காரணமாக அந்த குழந்தை பேரு, அந்த குழந்தை உண்டாகி அந்த உலகத்துக்கும் தனக்கும் எல்லாத்துக்கும் அவளே பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால பெண்கள் தான் அதிக பாதிக்கும். ஆனா ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. இந்த இயற்கை நியதிப்படி இந்த இயற்கை நியதியை உணரணும். செயலை செய்யும் போது வரும் விளைவை தாங்கிக் கொள்ள தயாரா இருக்குமா அப்படின்னு இயற்கை சட்டத்தை மதித்து வாழும் போது இந்த பாலுணர்வு என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது.
வாழ்க்கையில் இதை சமன் செய்வது ரொம்ப முக்கியம், மிகவும் முக்கியத்துவமானது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வுக்கு வரும் பொழுது அந்த அந்த ஆண் பெண் அந்த தாம்பத்தியம் அந்த அந்த கணவன் மனைவி உறவு இனிமையாக இருப்பது மட்டுமல்லாமல் அந்த குடும்பமே மிகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும். இப்ப எந்த இடத்துல ஏன் இப்படி நடக்குது பார்க்கும்போது, இயற்கையா ஏன் இந்த பாலுணர்வு வேட்கை வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, குழந்தை பிறக்கும் பொழுது அந்த விந்து நாத திரவமானது மூளையில் உடல் கட்டமைப்புக்காக மூளையில் இருக்கும். 14 வயது வரை அல்லது அந்த உடல் கட்டமைப்பு வேலை இயற்கை நடத்தும் அந்த உடல் கட்டமைப்பு முடியும் வரை அந்த திரவமானது தலையில் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் அந்த உடல் கட்டமைப்பு முடிந்த பிறகு அது தண்டுவடத்தின் வழியாக கீழே வந்துடும், மூலாதாரத்துக்கு வந்துடும். அப்போ அந்த வருகிற உபரியான அந்த விந்தன திரவம் அது வெளியேற அது எத்தனைக்கும் அந்த வெளியேறவிருக்கும் அந்த ஒரு உணர்வு தான் பாலுணர்வு வேட்கை. அதை தான் சமன் செய்யத்தான் நமக்கு காயக்கல்ப பயிற்சி கொடுத்திருக்காங்க. அப்ப இன்னொன்னு சொல்றாங்க, உணவும் பயிற்சியும் கூட இந்த வேட்கையை அதிகமாக செய்யுது. எப்படின்னா, அதிகம் கண் விழிப்பது, அடிக்கடி அதிபோகமாக இருப்பது, படுக்க செல்லும் போது சூடான பால் அருந்துவது, அதிகமான மசாலா பொருட்களை சேர்த்த உணவுகளை உட்கொள்வது, அடிக்கடி இது போன்ற பாலுணர்வு வேட்கை தூண்டும் கதைகள் படிப்பது, அதிலேயே மனதை வைத்துக் கொண்டிருப்பது, இதெல்லாம் செய்யும் பொழுது விந்து நீர்த்து போகும். அந்த வேகத்தினால் எவ்வளவு விந்து தேவையோ அந்த தேக்கம் உண்டாகிற போது உந்து வேகம் ஏற்பட்டு வெளியேறும். அந்த நீர்த்து போன விந்து கீழ் நோக்கி போகக்கூடிய உந்து வேகம் தான் அளவுக்கு மீறிய பால் உணர்ச்சியாக மாறுகிறது. நீர்த்து போன விந்து வியர்வை மூலமாகவும் வெளியேறும், மூச்சுக்காற்று மூலமாகவும் வெளியேறும், சிறுநீர் மூலமாகவும் வெளியேறும், மலத்தின் மூலமாகவும் ஓரளவு வெளியாகிறது. இதுக்கு எப்படி அதிக காரம், எளிதில் செரிமானமாகாத உணவுப் பொருட்கள் இவற்றை தவிர்க்கணும். பச்சை கற்பூரம், ஏலக்காய் போன்ற மசாலா பொருட்கள் போன்றவற்றை அடிக்கடி உணவை சேர்ப்பதில் தவிர்க்கணும். புலால் உணவு முழுமையாக தவிர்த்து விடணும். பால், பாலாடை கட்டி, வெண்ணெய், நெய், பாதாம் பருப்பு, பருப்பு வகைகள், கீரை வகைகள், சிறுவிதை கொண்ட காய்கள் இது மற்றும் பழங்கள் இதெல்லாம் உண்டு வரும் பொழுது எளிய முறை உடற்பயிற்சி, நமது எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சிகள், காயக்கல்ப பயிற்சி ஆகியவற்றை தொடர்ந்து செய்து வர பாலுணர்வு வேட்கை மிகையாகுவதை நாம் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான ஒண்ணு, எண்ணம். எண்ணம் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், கற்பநெறி என்பது உடல் மட்டும் சார்ந்தது. இப்ப உடல் 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 உழவு இல்லாம நம்ம எண்ணத்துல நமக்கு உள்ளதான நம்ம நினைக்கிறோம், இது நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்தோமே ஆனால் அத்துணை தவறுகளுக்கும் மூலம் உள்ளத்தில் எழும் அந்த தீய எண்ணமே. மனதில ஒரு முறை இந்த தீய எண்ணத்தில் உள்ள நுழைய விட்டுட்டோம்னா அது அப்படியே காத்துக்கிட்டு இருக்கும். எப்ப பலவீனமான நேரம், சந்தர்ப்பம், சூழ்நிலை அமையும் பொழுது அந்த எண்ணம் எழுச்சி கொண்டு என்னதான் நம்ம மனக்கட்டுப்பாடை அத்துணையும் தகர்த்து அது தவறுகளை செய்ய தூண்டிவிடும். அப்ப அந்த எண்ணத்தில் அப்ப என்ன நினைக்கிறோம், நாம ஒரு பாக்குறோம், நம்ம அழகை ரசிப்பது தவறா, நான் ஒரு நடிகரை பாக்குறோம், ஒரு நடிகையை பாக்குறோம், அது பாக்குறதுனால நம்ம இல்ல பார்க்கணும், அதோட போயிடணும், அது கூடயே வாழக்கூடாது, தனது வாழ்க்கையாக நினைச்சிட்டு இருக்க கூடாது. யாவர் ஒருவர் மனைவி கணவன் மனைவி ஒருவரை மீறி மற்றொரு பாலோடு இந்த வேட்பு கொண்டு உறவு கொள்கிறார்களோ அதனுடைய விளைவு உடல் ரீதியாகவும் உள்ளத்தின் மூலமாகவும் மிகுந்த பாதிப்பை தரும். இத பாரதியாரோட பாடல்களோட கூகுள்ல பார்த்தபோது நிறைய விஷயம் கிடைக்கிறது. எல்லாத்தையும் இந்த குறைந்த நேரத்துல சொல்ல முடியாது. பாரதியார் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார், ஒரு பெண்ணின் கற்பு போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு அவளை சார்ந்த ஆணும் கற்புடையவனாக இருக்க வேண்டும். ஆண் தனது கற்பு நெறியை கைவிட்டு தவறு செய்ய முற்பட்டால் அப்போது பெண்ணின் கற்பும் பேய்விடும் என்கிறார் முண்டாசு கவிஞர் பாரதியார். உதாரணம் கூட சொல்லியிருக்காரு,
ஒரு 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 நாட்டுல ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க. 1,00,000 பேர்ல வந்து ஒரு 50,000 ஆண்கள் ஒழுக்கத்தோட இருக்காங்க. 50,000 ஆண்கள் வந்து 1,00,000த்துல 50,000 பெண்கள், 50,000 ஆண்கள் வச்சுக்கோங்க. அதுல ஒரு 25,000 ஆண்கள் வந்து ஒழுக்கத்தோட இருக்காங்க. 25,000 ஆண்கள் வந்து ஒழுக்கமற்று இருந்தாங்கன்னா, அவங்க தவறு செய்தாங்கன்னா அவங்க எப்படி செய்யறாங்க? இன்னொரு பெண்ணோட தொடர்பு செய்யும் போது அந்த 25,000 பெண்களும் அதுல பாதிக்கப்படுறாங்க. 25,000 பெண்களும் அதற்கு மேற்பட்ட பெண்களும். அப்ப வந்து ஒரு ஆண் மட்டும் தவறு வைக்கல, அந்த பெண்ணும் வந்து பெண்ணும் அதுல வந்து சம்பந்தப்படுத்தப்படுறா இல்லையா? அப்போ ஒரு பெண்ணின் கற்பு போட்டு பாதுகாக்கணும்னா இருபாலருமே அந்த விழிப்புணர்வோடு இருக்கணும். இக்கருத்தினை விளக்குவதற்கு பாரதியார் வந்து ரொம்ப அந்த ஒரு ஊமை சொல்லியிருக்காங்க. ஒரு வீடு தீப்பத்தி எரியுது அப்படின்னா அதன் கூரையும் தான் அதனோட சேர்ந்து எரியும், பத்திக்கிட்டு எரியும். முடிவில் அந்த வீடே அழிஞ்சு போகும். அது போல ஒரு ஆணின் ஒழுக்க குறைபாடு அவனை சார்ந்த பெண்ணின் வாழ்விலும் இழுக்கை ஏற்படுத்தவே செய்யும். எந்த பெண்ணோட தொடர்பு கொள்றானோ அந்த பெண்ணின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறார். இது எனவே பாரதியாரின் கருத்தில் கற்பு என்பது பெண்ணுக்கு மட்டும் உரியதன்று, ஆண் பெண் இருவருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்றே. அது வந்து தன்னோட கவிதை வரிகள்ல ரொம்ப அழகா சொல்றாங்க. கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் அப்படிங்கிறார். இது வந்து பெண்கள் விடுதலை என்ற தலைப்புல பாரதியார் அவர்கள் இது எழுதியிருக்காங்க. கற்பு நெறி தவறுவதால் அது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 தலைமுறையை பாதிக்கிறது. இந்த பாவம் வந்து அதாவது உடல் ரீதியாக தவறு செய்வதுதான் தவறு கிடையாது, உள்ள ரீதியாக மாற்றான் மனையையோ பெண் ஆணோ ஆண் பெண்ணோ மற்றொரு பால் மீது கொள்ளும் அந்த வேட்கை அவர்கள் தலைமுறையே பாதிக்க செய்கிறது. அப்ப இந்த கற்பு நெறி காக்கப்படுனா என்ன பண்ணும்? காயக்கல்ப பயிற்சி. சுவாமிஜி நமக்கு அற்புதமா கொடுத்திருக்கிற காயக்கல்ப பயிற்சி, அனுதினம் காலை மாலை இருவேளையும் காயக்கல்ப பயிற்சி செய்து வரும் பொழுது அந்த விந்தனால அந்த திரவத்தின் தரமும் திறமும் காக்கப்பட்டு அப்ப அது அந்த பாலுணர்வு வேட்கை வந்து சமன்படுத்தப்படுது. உபரியாக அந்த திரவமானது திரும்ப ரீசைக்கிளிங் மெத்தட்ல திரும்ப நம்ம அந்த ஓஜஸ் மூச்சு இழுக்கும் பொழுது மூளைக்கு செலுத்தப்பட்டு அந்த வாயுவாக மூளைக்கு செலுத்தப்பட்டு உடல் முழுவதும் உள்ள அனைத்து செல்களுக்கும் அந்த ஆற்றல் பரவ செய்யப்படுது. அப்போ வந்து நமக்கு அந்த வேட்கை சமன்படுத்த செய்யப்படுது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த காயக்கல்ப பயிற்சியோ யோக பயிற்சிகளோ அவங்க தாம்பத்திய ஒரு பாதிக்குமானா கிடையாது. அந்த அவர்களுக்குள்ள புரிதலும் உணர்வும் வந்து இன்னும் வந்து அந்யோன்யமாகவும் ரொம்ப அவனுக்குள்ள அந்த ரொம்ப அன்பு அதிகமா இருக்கும் மொழிய அது வந்து அவர்கள் உடல் நலத்தையும் மன வளத்தையும் குடும்ப அமைதியையும் காக்கும். அதனால கற்பு நெறி என்பது அதுதான் நமக்கு வந்து அகத்தாய்வு பயிற்சிகள்ல நமக்கு வந்து இந்த பயிற்சி நம்ம 5 அளவுமுறையில நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம். சோ இந்த 5 அளவுமுறை கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த உடலுறவு அந்த கற்பு நெறி வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்வில் அதற்கு நம்ம இந்த ஏன்னா வளர்ற சமுதாயம் எவ்வளவோ நிறைய நியூஸ் பாக்குறோம். எத்தனை விஷயங்கள், சின்ன குழந்தை என்னன்னே தெரியாத பிஞ்சு குழந்தைங்களை வந்து ஆண்கள் விளையாடுற விளையாட்டு, எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. பெண்களும் இப்ப இருக்கிற சமுதாயத்துல நிறைய வந்து அந்த ஒழுக்கமின்மையோட இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த விழிப்புணர்வு இல்லாத காரணம் தான். அப்ப சரி பண்ண வேண்டிய முதல் இடம் வந்து எண்ணம். எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஒரு முறை எண்ணத்தை நுழைய விட்டோம்னா அது வந்து அதுக்கப்புறம் அந்த எண்ணியவன் உறங்கலாம், எண்ணங்கள் உறங்குவதில்லை இல்லையா? விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை. அப்ப எண்ணினவன் வந்து அதுக்கப்புறம் விழிப்புணர்வு சரியா இருந்தா கூட அவர்கள் போட்ட எண்ணம் எந்த ஒரு ஆன்மா வந்து பலவீனமாக இருக்கோ அவர்களோட அந்த எண்ணத்தோடு சேர்ந்து அழுத்தம் பெற்று அங்க வந்து அது விளைவுக்கு வந்துடும். அப்ப எண்ணத்திலேயே கவனம் வேண்டும். இப்ப அது மட்டும் இல்லாம அந்த விளைவு எந்த இடத்துல போய் அது விளைவை கொடுக்கிறதோ அதோட விளைவு அது வரும், அது ஏற்படுத்தும் அந்த வருத்தலை சாவலை எண்ணம் போட்டவரையும் அவர்களை சேர்ந்த குடும்பத்தையும் சேர்த்தே சாரும் அப்படிங்கிறது அந்த விழிப்புணர்வு நம்ம போன்ற மனவளக்கலை அன்பர்கள் இப்ப இந்த பதிவு நான் கொடுத்ததுக்கு காரணமே பிரபஞ்ச களத்துல ஒரு அழுத்த பதிவாக இதை பதிவு செய்து இந்த போன்ற ஒரு எண்ணம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இந்த எண்ணம் ஊடுருவி நல்ல ஒரு இந்த ஒழுக்க பண்பாடு, அந்த ஒழுக்க மேன்மை எல்லாரும் பெறணும். அதற்கு அப்புறம் தான் வந்து ஆன்மா வந்து தனது மூலத்தை நோக்கி செல்ல முடியும். ஒவ்வொரு
ஒவ்வொரு ஆன்மாவும் மூலத்தை நோக்கும் செல்லும் இந்த பயணத்தில் இது போன்ற தடைகளையே மாட்டவே கூடாது. தடைகள் இருந்தால் அதை கடந்து ஆன்மீக மேம்பாடு அடைந்து முழுமை பெற அடையணும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.